Good afternoon students. நம்ம ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜியில் ஹெர்ப்ஸ் அஸ் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெர்ப்ஸ் அப்படின்றது தாவரம். நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ பிளான்ட் மெடிசினல் பிளான்ட்டு அது வந்து எப்படி ஒரு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில், ஓகேங்களா, அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெர்புக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் ஹெர்ப் அப்படின்றது லாட்டின் வேர்ட் ஹெர்பால் இருந்தும் ஃப்ரெஞ்சு வேர்ட் ஹெர்பே அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் டெரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெர்புக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பிளான்ட் விச் லீவ்ஸ், ஸ்டெம், ஃப்ளவர்ஸ், ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் லைக் ஃபுட், மெடிசின், ஃப்ளேவரிங் அண்ட் பர்ஃப்யூம். இதான் வந்து ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பிளான்ட்டோடைய ஸ்டெம்மோ, லீஃபோ, ஃப்ளவர்ஸையோ இல்லை அதோடைய ரூட்ஸு, சீட்ஸு, இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுட்டாவோ இல்லை மெடிசினாவோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸிபியன்ஸாவோ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளான்ட்டுக்கு பேர் ஹெர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் வந்து பொட்டானிக்கலி பார்த்தீங்கன்னா, ஹெர்ப் இஸ் எனி சீட் பியரிங் பிளான்ட் விச் டஸ் நாட் ஹாவ் எ வுட்டி ஸ்டெம் அண்ட் டைஸ் டவுன் டு த கிரவுண்ட் ஆஃப்டர் ஃப்ளவரிங் ஆர் கம்ப்ளீஷன் ஆஃப் லைஃப் சைக்கிள். அது இந்த ஹெர்புன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீஸ் மாதிரி பெருசாக வந்து ஸ்ட்ராங்கான வுட்டி ஸ்டெம்ஸ்லாம் இருக்காது. பட் இது வந்து என்ன பண்ணும், ஒரு ஷார்ட்டாக கிரவுண்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இது வளரும். தென் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் இதோடைய ஃப்ளவரிங், அதோடைய சைக்கிள், லைஃப் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து டெத் ஆகிடும். லைக் நீங்கள் பைனியல் ஹெர்ப், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய பனானா ட்ரீ இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு தடவை தான் அது வந்து பிளான்டேஷன், ஒன் டைம் அது வந்து என்ன பண்ணும், பனானா ஃப்ரூட் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு லைஃப் கிடையாது. அதுலேருந்து கீழே வரக்கூடிய ஸ்டெம்ஸ் மட்டும்தான் அது வந்து வளரும். இது மாதிரி ஹெர்ப்ஸுன்றது என்னென்னா, அது குறிப்பிட்ட அதோடைய ஆனுவல் லைஃப் சைக்கிள், அந்த சைக்கிள் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து டெத் ஆகிடும். அப்படி இருக்கக்கூடியது தான் வந்து ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சீட் பியரிங் பிளான்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஹெர்பல் மெடிசின்ஸ், அதுக்கு வந்து பொட்டானிக்கல் மெடிசன் பேர் இருக்குது. தென் ஃபைட்டோ மெடிசின், ஃபைட்டோ இண்டிகேட்ஸ் பிளான்ட், ஓகேங்களா, அந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய மெடிசின்ஸ் வந்து ஃபைட்டோ மெடிசின்ஸ் ஆர் த ரெமடிஸ் அண்ட் மேட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட் அண்ட் இல்னஸ் ஆர் டு அச்சீவ் குட் ஹெல்த். ஏதோ ஒரு இல்னஸை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் இல்லை நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் கொடுக்கறது தான் வந்து இந்த ஹெர்பல் மெடிசின். இது வந்து ஈஸிலி அசசபிள், தென் அஃபோர்டபுளாக இருக்குது, அஷ்யூர்ட் சேஃப்டி, நிறைய வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் நல்லா இருக்குது இந்த ஹெர்பல் மெடிசின்ஸ். அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் ஆஃப் ஹெர்பல் மெடிசின்ஸ் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப டே பை டே அதிகமாகிட்டே தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் எப்படி வந்து நமக்கு அந்த ஹெர்பல் ட்ரக்ஸுக்கு எப்படி வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து முன்னாடியை விட இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக வந்து அலோபதியை விட்டுட்டு ஹெர்பல் ட்ரக்ஸுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ குளோபல் மார்க்கெட் ஃபார் ஹெர்பல் மெடிசின்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தென் வந்து குளோபல் மார்க்கெட் சொல்கிறாங்க பாருங்கள், 2005 $62 பில்லியன் இருந்தது, 2020 $5 ட்ரில்லியன் க்ரோத் ஆகிருக்கு, ஓகேங்களா. அப்போ இதுக்கு வந்து அக்சசிபிள், அஃபோர்டபுள் அண்ட் இட் ஹாஸ் அன் அஷ்யூர்ட் சேஃப்டி. அதனால தான் ஹெர்பல் மெடிசின்ஸ் வந்து டாப் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தென் ஹெர்பல் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ், தீஸ் ஆர் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் விச் எக்ஸ்க்ளூசிவ்லி கண்டைன்ஸ் ஒன் ஆர் மோர் ஹெர்பல் சப்ஸ்டன்சஸ் ஆஸ் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேங்க, நம்ம அலோபதிக்கில் பண்ணுற மாதிரி சிங்கிள் தெரப்பியூட்டிக் சப்ஸ்டன்ஸ் மட்டுமே பண்ண முடியாது. இந்த மெடிசினல் ப்ராடக்ட்ஸ், ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்க் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ரூட் இருக்கும், அப்போ நிறைய வந்து ஃபைட்டோ கான்ஸ்டியூவன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அப்படி இருக்கக்கூடியதான் என்னுடைய மெடிசினல் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒன் ஆர் மோர் ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் ஒன் ஆர் மோர் சச் ஹெர்பல் ப்ரிப்பரேஷன் இன் காம்பினேஷன் வித் ஒன் ஆர் மோர் சச் ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸ். இது மாதிரி இருக்கிறது தான் வந்து மெடிசினல் ப்ராடக்ட்ஸ். எனக்கு வந்து ஒன் ஆர் மோர் ஹெர்பல் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸாக இருக்கலாம், அப்படின்னா ஒன் ஆர் மோர் ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸாக இருக்கலாம், லைக் லேஹியா, சூர்ணா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க இல்லையா, அது மாதிரி. அப்படின்னா ஒன் ஆர் மோர் சச் ஹெர்பல் சப்ஸ்டன்சஸ் இன் காம்பினேஷன் வித் ஒன் ஆர் மோர் சச் ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸ். ஒரு 2-3 ஹெர்பல் ப்ரிப்பரேஷனை மிக்ஸ் பண்ணி காம்பினேஷனில் கூட வச்சுருக்கலாம். இதான் வந்து ஹெர்பல் மெடிசினல் ப்ராடக்ட். Herbal materials are either whole plants or parts of medicinal plants in the crude state, which include herbs, fresh juice, gums, fixed oils, essential oils, resins and dry powders. ஓகேங்களா, நம்ம ஹெர்பல் மெட்டீரியல்ஸ் வந்து எதாவது எக்ஸ்ட்ராக்டாக கொடுப்போம், அப்படின்னா ஹோல் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட், அப்படின்னா லீவ்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், இது மாதிரி பர்டிகுலர் அந்த க்ரூடாக எடுத்து
அதை வந்து நான் வந்து ஃபர்தராக ஃப்ரெஷ் ஜூஸ் ஃபார்ம்லையோ இல்லை கம் ஃபார்மில் ஃபிக்ஸ்டு ஆயில் ஃபார்மில் இது மாதிரி நான் இதில் வந்து கொடுக்குறேன். தீஸ் மெட்டீரியல்ஸ் மே பி ப்ராசஸ்டு பை வேரியஸ் லோக்கல் ப்ரொசீஜர்ஸ். நிறைய ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஸ்டீமிங், அது ஆவி இது பண்ணுறது மூலயமா, ரோஸ்டிங் மூலயமா நம்ம வந்து இது பண்ணலாம். காஃபி கொட்டெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, லைக்வைஸ் ஸ்டிர் பேக்கிங், அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுறது ஸ்டிர் பண்ணி, தென் ஹனி கூட வச்சு நம்ம ஸ்டிர் பண்ணி பேக் பண்ணுறது, தென் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் ஆர் அதர் மெட்டீரியல்ஸ். இது மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து என்னுடைய ஹெர்பல் மெடிசினல் ப்ராடக்ட் இருக்குது. தென் ஹெர்பல் ட்ரக் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் த பேசிஸ் ஃபார் ஃபினிஷ்டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மெனி இன்க்ளூட் கம்யூனிட்டட் ஆர் powdered herbal materials or extracts, tinctures and fatty oils, expressed juices and processed exudates of herbal materials. இந்த ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸ்ன்றது ஒரு ஃபினிஷ்டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து எப்படி இருக்கலாம், எதர் பவுடர் ஃபார்மில் இருக்கலாம், அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டாக இருக்கலாம், அப்படின்னா டின்ச்சர்ஸ் லைக் பென்சாயின் டின்ச்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டின்ச்சர்ஸ் இருக்கலாம், ஃபேட்டி ஆயில்ஸ், அப்படின்னா ஜூஸஸ், அந்த பிளான்ட்டோடைய ஜூஸு, அப்படின்னா எக்ஸுடேட்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய சம் எக்ஸுடேட்ஸ், இது மாதிரிலாம் வந்து ஹெர்பல் மெட்டீரியல்ஸ் இருக்கலாம். இது வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் மூலயமா பண்ணலாம், அப்படின்னா டிஸ்டிலேஷன், எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ராக்ஷனேஷன், பியூரிஃபிகேஷன், கான்சன்ட்ரேஷன், ஃபெர்மெண்டேஷன், அப்படின்லாம் அதுக்கு சூட்டபிளான ஃபிசிக்கல் ஆர் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலயமா அந்த பிளான்ட்லேருந்து எனக்கு தேவையான பயாலஜிக்கல் அண்ட் ஹெர்பல் ட்ரக் மெட்டீரியலை நான் வந்து எடுக்கிறேன். They also include preparations made by steeping or heating herbal materials in alcoholic beverages or honey or in other materials. இதை வந்து ஆல்கஹாலிக் எக்ஸ்ட்ராக்ட் எடுப்போம், அப்படின்னா ஹனி கூட ஹனி அம்லா அதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா, அதுமாதிரி ஹனி எக்ஸ்ட்ராக்டாக கொடுக்கலாம், அப்படின்னா வேறு ஏதாவது சூட்டபிள் மெட்டீரியல்ஸ் கூட இந்த ஹெர்பல் ட்ரக் ப்ரிப்பரேஷன்ஸை நான் வந்து கொடுக்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹெர்பல் மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு 4 types, that is herbs, herbal materials, herbal preparations and finally finished herbal products or mixed herbal products. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் ஃப்ராக்மெண்டர் ஆர் பவுடர் ஃபார்மில் தான் இது இருக்கும். ஓகேங்களா, இல்லை ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம வந்து இந்த ஹெர்பல் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், ஹெர்ப்ஸில் ஃப்ரூட்டு சீட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ், வுட் அண்ட் பாக், ரூட்ஸ் அண்ட் ரைசோம்ஸ்னால் தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கிழங்கு, மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய கிழங்கு, அதர் பிளான்ட் பார்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹெர்பல் மெட்டீரியல்ஸில் ஃப்ரெஷ் ஜூஸஸ், கம்ஸ் அண்ட் ரெசின்ஸ், ஃபிக்ஸ்டு ஆயில்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் and dry powders. Then herbal preparations, extract and tinctures. இது எல்லாமே வந்து ஹெர்பல் மெடிசின்ஸோடைய கிளாசிஃபிகேஷன். தென் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கேட்டகரைசேஷன் ஆஃப் ஹெர்பல் மெடிசின் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரீஜியன், வெஸ்டர்ன் ஹெர்பாலஜி, அரபிக் ஹெர்பாலஜி, சைனீஸ் ஹெர்பாலஜி, இந்தியன் ஹெர்பாலஜி, அந்த ரீஜியன்ஸை பொறுத்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் சைடில் இருந்துன்னா வெஸ்டர்ன் ஹெர்பாலஜி, அரபிக் கண்ட்ரீஸ்னால் அரபிக் ஹெர்பாலஜி, சைனீஸ்னால் சைனீஸ், இந்தியாவில் பேஸ் பண்ணி சொல்கிறோன்னா இந்தியன் ஹெர்பாலஜி. இதில் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி தியரிட்டிக்கல் ஹெர்ப்ஸ், அதாவது ஹெர்ப்ஸ் அக்செப்டட் இன் இந்தியா, டாக்குமெண்டட் வித் ஸ்பெஷல் தியரிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், அதாவது அந்த ஹெர்பாரியமில் மெயின்டைன் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ண, அதாவது இந்தியாவில் அக்செப்ட் பண்ண அந்த ஹெர்ப்ஸ், அது வந்து கேட்டகரி 1. கேட்டகரி 2ல் என்ன வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹெர்ப்ஸ், மாடிஃபைட் இந்த ஷேப்பு, டோசேஜ் ஃபார்ம்ஸு, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ், இது வந்து மாடர்ன் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேட்டகரி 3 வந்து எம்பிரிக்கல் ஹெர்ப்ஸ், ஹிஸ்டாரிக்கலி அண்ட் ஃப்ரீலி யூஸ்ட் இன் லோக்கல் கம்யூனிட்டி ஆர் ரீஜன். நம்ம வந்து இப்போது மணத்தக்காளி செடி அது இது பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி தூதுவலை, இது மாதிரி அந்த கரிசலாங்கண்ணி, இது எல்லாமே வந்து நேச்சுரல், நம்ம ரீஜனலில் நம்மளே நேச்சுரலாக ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு வர்றது. இது வந்து கேட்டகரி 3. தென் சோர்ஸஸ் ஆஃப் ஹெர்பல் ட்ரக்ஸ் சொல்கிறாங்க, மொத்தம் 6 சோர்ஸஸ். அது வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட்டு, அனிமல், மரைன், மினரல்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம் அண்ட் ஃபைனலி மாடர்ன் அப்ரோச்சஸ் லைக் நம்ம பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வைட்லி அவைலபிள், லார்ஜ் ஸ்ட்ரக்சரல் டைவர்சிட்டி, சஸ்டைனபிள், ரினியூவபிள், காஸ்ட் எஃபெக்டிவ் சோர்ஸ், இது மாதிரி நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது பிளான்ட்டு. ஓகேங்களா, ஏன்னா மேக்ஸிமம் சுற்றி எல்லாமே வந்து பச்சை பசன் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் இந்தியா. அதுமாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய காடுலாம் இருக்குது இல்லையா, அப்போ அங்கெல்லாம் நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் டிஜிட்டாலிஸ், டென்கோனா, அதெல்லாம். அனிமல்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹனி, பீஸ், வேக்ஸ், காட் லிவர் ஆயில், இதெல்லாம்
மரைன் சோர்சஸ்லேருந்து எடுக்கக்கூடியது அகார், ஆல்கே, ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம். மினரல்ஸ் வந்து ஜிங்க் ஆக்சைடு, கேலமின், பஸ்மா இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் மினரல்ஸ், சால்ட்ஸ், ஆக்சைட்ஸ் அதுவாக இருக்கும். தென் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ், என்சைம்ஸ் அண்ட் ஃபைனலி விட்டமின்ஸ். நம்ம மோஸ்ட் ஆஃப் த நியூ ட்ரக்ஸ் வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம் டெரைவ்டு அதில் இருந்தால் நம்ம வந்து எடுக்கிறோம். தென் மாடர்ன் அப்ரோச்சஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் பயோடெக்னாலஜிக்கல் அப்ரோச். எக்ஸாம்பிள் இன்சுலின், ஹார்மோன்ஸ் அண்ட் செகண்டரி மெட்டபலைட்ஸ். தென் செலெக்ஷன் ஆஃப் ஹெர்பல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு WHO டேட்டா more than 85% of whole population is directly or indirectly using plant based medicines. அதாவது 85% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு மேலே பிளான்ட் பேஸ்டு மெடிசின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஏதோ ஒரு வகையில் இவ்வாறு ஈட்டிங் க்ரீன் டீ அதுவும் வந்து பிளான்ட் பேஸ்டு மெடிசின். ஓகேங்களா. இது மாதிரி நம்ம பிளான்ட் பேஸ்டு மெடிசன் 85% ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. ஆன் திஸ் பேக்ரவுண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு செலக்ட் ரைட் பிளான்ட் மெட்டீரியல் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெர்பல் ட்ரக். அதுவும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்கு ரைட் ட்ரக் பிளான்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ரைட் பிளான்ட் மெட்டீரியலாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரோச்சஸ் கொண்டு வராங்க. ரேண்டமைஸ்டு அப்ரோச், எக்காலஜிக்கல் அப்ரோச், கீமோசிஸ்டமிக் அப்ரோச். கீமோசிஸ்டமிக்னா அந்த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். தென் எத்னோ பொட்டானிக்கல், ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்ரோச். அதாவது அந்த எத்னோ பொட்டானிக்கல் அப்படின்றது என்னென்னா நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நாலேஜை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. இது மாதிரி வந்து க்ரைட்டீரியாஸ் வச்சு இந்த அப்ரோச்சஸில் அந்த ஹெர்பல் மெட்டீரியல்ஸை ப்ராப்பர் கரெக்டான ரைட் பிளான்ட் மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன் ஆஃப் ஹெர்பல் ட்ரக்ஸ். நம்ம வந்து முக்கியம் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரக் அந்த பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அத்தன்டிகேட் பண்ணணும். ஓகேங்களா. ஏதோ ஒரு பிளான்ட்டை நம்ம வந்து முன்னாடி சொல்கிறவங்கள வச்சு கேட்டு மட்டுமே பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு அந்த ஹெர்பாரியம்ஸ் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு அத்தன்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிளான்ட்டை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து ஒரு கலை மற்றும் அறிவியல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்படி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரெக்ட் பொட்டானிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் குட் குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். இஃப் த ஸ்டார்டிங் ரா மெட்டீரியல் இஸ் நாட் ஒரிஜினல் ஆர் குட் குவாலிட்டி தென் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் குவாலிட்டி கேனாட் பி கேரண்டீட். இதுதான் அந்த ரா மெட்டீரியல் அஷூரன்ஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ்லேயே சொன்னேன் இல்லையா. அப்போ ரா மெட்டீரியல்ஸோடைய குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் என்னோடய ஃபினிஷ்டு ப்ராடக்டோடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். தென் சப்ஸ்டியூஷன் ஆர் adulteration with morphologically or chemically similar plant is becoming common in herbal drug industry. ஓகேங்களா. நிறைய அடல்ட்ரேஷன்ஸ் இது மாதிரிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அடல்ட்ரேஷன்ஸ் அப்படின்னும் போது எப்படி நம்ம பப்பாயா விதையை எடுத்துகிட்டு போயிட்டு பெப்பரில் மிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அடல்ட்ரேஷன்ஸ். அப்போ இதை மாதிரி சப்ஸ்டியூஷன் ஒரு அடல்ட்ரேஷன்ஸ் நம்ம வந்து பிஸ்னஸ் நோக்கத்தில் இது மாதிரி பண்ணுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹெர்ப் கேன் பி டன் பை டிஃப்ரெண்ட் வேஸ். அதாவது டாக்ஸானமிக் மெத்தட், அதாவது டாக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷன் அந்த மெத்தட் மூலயமா, ஹெர்பாரியம் வவுச்சர் சாம்பிள் ஹெர்பாரியம் மூலயமா பண்ணலாம். மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் மெத்தட், நம்ம வந்து பார்க்குறது அந்த ஹெர்பு அந்த பிளான்ட்டோடைய லீவ்ஸ் பொறுத்து அதோடைய வீனேஷன் அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. இது மாதிரி மேக்ரோஸ்கோப்பிக்கலாக பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறது. தென் மைக்ரோஸ்கோப்பிக்கல் மெத்தட் அப்படின்றது என்னென்னா நம்ம வந்து அதோடைய மைக்ரோஸ்கோப்பிக்கல் வியூ பார்க்குறோம். எல்எஸ் செக்ஷன் அப்படின்னா டிஎஸ் செக்ஷன் எடுத்து அதோடைய பேட்டர்ன், சைலம், ஃப்ளோயம், அதோடைய மீசோஃபில் எல்லா இதையும் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா. அது எல்லாத்தையும் செக் பண்ணி அது எப்படி இருக்குது, வாஸ்குலார் பண்டில்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம். தென் குரோமோட்டோகிராஃபிக் மெத்தட்லேயும் இந்த பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்ட்ரோஸ்கோபிஸ், பை யூஸிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வி கேன் ஐடென்டிஃபை த ஹெர்ப். அண்ட் பை மாலிகுலர் மார்க்கர்ஸ், அதாவது பர்டிகுலர் மாலிகுல்ஸ் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயோ மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். தென் இம்யூனோ அசேஸ், அது மூலயமாவும் நம்ம வந்து பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ராசஸிங் ஆஃப் ஹெர்பல் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரூட் ட்ரக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், ஹார்வெஸ்டிங் அதை அறுவடை பண்ணுறோம். தென் ட்ரெஸ்ஸிங் ஆர் கார்ப்லிங் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ், அது வந்து பேக்கேஜிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரையிங் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். ஓகேங்களா. அந்த க்ரூட் ட்ரக்ஸை நல்லா வந்து சன்லேயோ இல்லை எதுலேயோ வச்சு ட்ரை பண்ணுறோம். தென் பேக்கேஜிங் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ், அது வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரூட் ட்ரக்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். இதான் வந்து ஹெர்பல் ரா மெட்டீரியல்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுற விதம். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து என்னென்னா பிளான்ட் ஆஸ் ரா மெட்டீரியல்ஸோட இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம். ரொம்ப சிம்பிள் தான், முன்னாடியே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க.
பாட்னி எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, ஃபார்மகாக்னசி 1 and 2 முடிச்சிருக்கீங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த ஹெர்ப்ஸ் பற்றின ஐடியா இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வந்து தரவாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.